சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் 4 சிறப்பான அறிவிப்புகள் இன்று இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பெரும்பாலும் என்னை வைத்து ஒன்று முதலமைச்சரை வைத்து அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துவார். இல்லை என்றால் என்னை தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பார், என்னை வைத்து தான் நடத்துவார். ஏனென்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் என்னுடைய துறை விளையாட்டுத்துறையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்தது. விளையாட்டுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை நன்றாக இருக்க வேண்டும். மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இருக்கணும்னா விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய துறையும் அவருடைய துறையும் ஒன்றோடு ஒன்று நாங்கள் டிபெண்டாக இருக்கிறோம். அந்த மாதிரி தான். அதே போல் இங்கே இந்த மருத்துவமனையில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, நம்மளுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. எனவே உங்களுடைய சேவை இன்னும் மேன்மேலும் சிறக்கட்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய பேரன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் கடவுளாக பார்க்கறது இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள், மருத்துவர்கள், உங்களையும் செவிலியர்கள் தான். எனவே நீங்கள் தான் உண்மையான கடவுள். எனக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீங்கள் தான் என்பதை கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த 4 திட்டங்கள் இதை சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய மருத்துவ பணி சிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் நம்முடைய அமைச்சர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.